முடி வளர்கிறதுக்காக பண்ணுற ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட் அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து ஜிஎஃப்சி growth factor concentrate, ஸ்பெசிஃபிக் growth factor concentrateல ஆன்டி ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஹெமட்டோபாய்டிக் derived mesenchymal growth factor. அப்புறம் எக்ஸோசோம்ஸ், சம்டைம்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபினஸ்ட்ரைட் அண்ட் டியூட்ரஸ்ட்ரைட், அண்ட் லாஸ்ட் ஸ்டெம் செல்ஸ். இவ்வளோவும் ஹேர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. இதில் வந்து பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் திஸில் பிஆர்பியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிளட்டில் பிளேட்லெட்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு கியூபிக் மில்லிமீட்டருக்கு 1.5 lakhs to 3.5 lakhs பிளேட்லெட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோம். நம்ம வந்து பிஆர்பியில் அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ யூசர் வேரியபிலிட்டி, அந்த இவென்ச்சுவலாக நம்ம ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணுற அந்த பிஆர்பியில் அட்லீஸ்ட் 2.5 times to 5 times எத்தனை டைம்ஸ் இந்த பிளேட்லெட்டை நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது, ப்ளஸ் அதை கரெக்டாக அதில் இருக்க க்ரோத் ஃபேக்டரை ஆக்டிவேட் பண்ண முடியுது. அண்ட் த க்ரோத் ஃபேக்டர் இஸ் ரிலீஸ்ட் இன் டு த பிளாஸ்மா. அந்த பிளாஸ்மாவை நம்ம ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஸோ யூசர் வேரியபிலிட்டி நிறையா இருக்குது. இதனால தான் பிஆர்பியோட காஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் கிளினிக்ஸில் டிஃப்ரெண்ட் ரேட் இருக்குது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் வந்து இதே பிளேட்லெட்டில் இருக்க க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட்டை நம்ம வேக்சின் எப்படி தயார் பண்ணுறோமோ அந்த மாதிரி ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியில் ரெடிமேடாக சிந்தட்டிக்காக ரெடி பண்ணி இருக்கிறது தான் நாம் வந்து ஜிஎஃப்சின்னு சொல்கிறோம். அது வந்து க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட். டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம்ஸில் இட்ஸ் அவைலபிள் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் க்ரோத் ஃபேக்டர்ஸ். வித் ஈச் ஒன் த ரிசல்ட் கேன் வேரி. அடுத்து வந்து ஆன்டி ஏஜ் இஸ் அ mesenchymal hematopoietic derived mesenchymal growth factor which is specific growth factor from take the growth factor from human cells and then through recombinant technology it's multiplied and then available for ready-made use. இதே மாதிரி பிளான்ட்லேருந்து ஸ்டெம் செல்ஸ், பிளாசண்டா செல்ஸ் இந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது. சம்டைம் நம்மளுக்கெல்லாம் தெரியும் இந்த மேல் அண்ட் ஃபீமேல் பேட்டர்ன் லாஸுக்கு தே கிவ் அ மெடிசன், FDA has approved a medicine called finasteride. This finasteride or deuterastride also some of the physician inject it onto the scalp instead of taking orally. கடைசியாக வந்து எக்ஸோசோம்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்டெம் செல் இன்னொரு ஸ்டெம் செல் கம்யூனிகேட் பண்ணுற அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் எக்ஸோசோம். This is available as a powder which is then mixed into saline or a solvent and then a microneedling procedure is done. This is restore the stem cell. Last will be the stem cell injection. ஸ்டெம் செல்லிருந்து பிளான்ட் ஆர் பிளாசண்டாலிருந்து ஸ்டெம் செல் எடுத்து அதை ஸ்டெம் செல்லாக உங்கள் ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ண முடியாது. அதில் இருக்க க்ரோத் ஃபேக்டரை தான் ஆக்சுவலி தே ஆர் either ஸ்ப்ரேயிங் ஆர் அவைலபிள் ஃபார் இன்ஜெக்ஷன். ஆக்சுவல் ஸ்டெம் செல்ஸ் ட்ரீட்மெண்ட்னா உங்கள் உடம்புலேருந்து கொழுப்பு எடுத்து இல்லை வேறு ஏதாவது டிஷ்யூ எடுத்து அதிலிருந்து மைக்ரோலைசர் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஆக்சுவல் ஸ்டெம் செல். அது வந்து மதர் ஸ்டெம் செல்லை ப்ரிப்பேர் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல எந்த ஸ்டெம் செல் நம்மளுக்கு தேவையோ அப்பெண்டேஜஸ் ஹேரை வளர்க்குறதுக்கு அது வந்து the pluripotent stem cells convert into peripapillary stem cell and then restore hair. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஹேர் ரெஸ்டரேஷன் ட்ரீட்மெண்ட். இதுக்கு வந்து SVF, ஸ்ட்ரோமல் வாஸ்குலர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.